ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி. உங்கள் குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனைகளை எங்களுக்கு எழுதுங்கள். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை மையமாய் கொண்டு உங்களோடு பேசப்பட விரும்புகிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுவதாய் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இது பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் அதிகமாய் உங்கள் சிந்தை ஒருவேளை தொடாமல் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை தேவன் சொன்ன அந்த நேரத்தை நீங்கள் பார்க்கும்போது, அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன நேரம் என்னவென்றால், யாக்கோபு தன் தாயினாலே துரத்தப்பட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு நீ எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போ என்று யாக்கோபின் தாய் யாக்கோபை பார்த்து சொல்லுவதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவனுடைய வாழ்க்கைக்காக, நல்வாழ்வுக்காக, அவனுடைய மேன்மைக்காய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும், ஆங்கில வேதா அப்படி சொல்கிறது, he was forced to leave the home. தமிழ் வேதாமத்தை வாசிக்கிறேன், நீ ஓடிப்போ என்கிற அந்த வார்த்தையை அவள் தாய் பயன்படுத்துகிறாள் என்று இந்த இடத்துல நீங்கள் காணலாம். அன்பானவர்களே, என்னுடைய செய்தியினுடைய கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், டைம் ஆஃப் டார்க்னஸ், டைம் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ், டைம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், டைம் ஆஃப் டேஞ்சர், வாழ்க்கையின் ஆபத்து நேரங்களிலே, போராட்டமான நேரங்களிலே, ஏமாற்றமான நேரங்களிலே, விரக்தியின் நேரங்களிலே, அழுத்தங்களின் நேரங்களிலே ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு மேலாக நிற்கிற கர்த்தர். இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் மேலாக நின்று. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் ஏமாற்றங்களுக்கு மத்தியிலே, சோதனைகளுக்கு மத்தியிலே, ஆபத்தின் மத்தியிலே, அழுத்தங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவே இந்த செய்தி வருகிறது. கர்த்தர் உங்கள் பிரச்சனைக்கு மேலாக அவர் நிற்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் பிரச்சனைக்கு மேலாக நிற்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியான சில உதாரணங்களை இந்த திருமறையிலிருந்து உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். வேதம் நாம் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை, அதாவது யாக்கோபின் தாய் யாக்கோபை தன் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட போது வேதம் சொல்கிறது, அவன் அலைந்து திரிகிறவனாயிருந்தான். இந்த வார்த்தை அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பல முறை வாசித்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, உலகத்தின் உறவினாலே உலக உறவுகள் துண்டிக்கப்பட்டாலும் அவனுக்கு ஒரு பரலோக உறவு சொந்தமாயிற்று. திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, அவன் தாயினால் அவன் திரட்டப்பட்டான், ஆனால் திறந்த ஒரு வானத்தை அவன் கண்டான். வேத புஸ்தகத்திலே திறந்த வானத்தை கண்ட ஒரு சிலர்களிலே இவனே முதன்மையானவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையிலுடனே வானம் திறக்கப்பட்டது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்ட பிறகு அன்றைக்கு அவன் திறக்கப்பட்ட வானத்தை கண்டான். ஆமன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையின் முதலாவது ஏமாற்றத்தின் நேரங்கள். இந்த ஏமாற்றத்தின் நேரங்களிலே அன்பானவர்களே, உங்களுக்காக ஒரு திறக்கப்பட்ட வானத்தை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே வசனம் சொல்கிறது, அதிலே தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் கண்டான். இது வெறும் காட்சி அல்ல அன்பானவர்களே. அங்கே நான் நினைப்பதெல்லாம், நான் யூகிப்பதெல்லாம் என்னவென்றால், தேவதூதர்கள் அவரிடத்திலே பேசினார்கள், அவனோடு கூட உரையாடினார்கள். இதனாலே உறவுகளால், சொந்தங்களால், நீ நேசிக்கிற மக்களால் நீ பகைக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஒருவேளை நீ ஒழிந்து போய் என்று சொல்லி உலகம் உங்களை புறம்பேத்தல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக ஒரு திறக்கப்பட்ட வானத்தை பாருங்கள். தேவதூதர்கள் உங்களுக்காக கிரியை செய்கிறீர்கள் காண்பீர்கள். இரண்டாவதாக இருளின் நேரங்கள். முதலாவது சொன்னேன், வாழ்க்கையின் ஏமாற்றத்தின் நேரங்கள்,
டே ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ், இரண்டாவது டே ஆஃப் டார்க்னஸ், இருளின் நேரங்கள். 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11ஆம் வசனத்திலே அவன் அந்த இடத்திலே வந்தபோது சூரியன் அஸ்தமித்து விட்டது. சூரியன் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையே அஸ்தமித்து போனது அன்பானவர்களே. ஆனாலும் அந்த அஸ்தமனத்திற்கு மேலாக இங்கே 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேலாக நின்று அவனை பார்த்து சொன்னார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, யாக்கோபுக்கு 4 சுவர்களுக்குள்ளே இடமில்லை, அவன் சொந்த வீட்டிலே அவனுக்கு இடமில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். 4 சுவர்களுக்குள்ளே இடமில்லாதவனுக்கு 4 திசைகளையும் ஆண்டவர் சொந்தப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தர் மேலாக நிற்கும் போது தேவன் செய்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, 28:15 வசனத்திலே, இதே இடத்திலே நான் திரும்பி உன்னை வரப்பண்ணுவேன். எந்த இடத்திலிருந்து நீ துரத்தப்பட்டாயோ, எந்த மக்களால் நீ ஒதுக்கப்பட்டாயோ, அதே மக்களால் நீ நிரூபிக்கப்படுவாய். எந்த பூமியிலே உங்களை பரியாசமாய் பார்த்தார்களோ, அதே இடத்திலே ஆண்டவர் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படியான ஒரு மாபெரும் கிருபைகளை, மாபெரும் வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். எனவே தான் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவருக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக நின்றார். தேவன் மேலாக இருக்கிற இன்னொரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நியாயாதிபதிகள் 14:5 வசனத்திலே, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், கர்ஜிக்கிற ஒரு பாலசிங்கம். அன்பானவர்களே, இது ஒரு ஆபத்தின் நாள், அது மட்டுமல்ல ஒரு அழிவின் நாள். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று சுற்றி வகை தேடுகிற இந்த நாட்களிலே அன்பானவர்களே, தேவனுடைய மனிதனாகிய சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டது, அவனை அழிக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஒரு அன்பின் செய்தி. வேதம் சொல்கிறது 6ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் கிழித்து போட்டான். இங்கே ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து மேலாக நின்று அவனை பாதுகாத்தார். இந்த நாளிலே அவர் மேலாக நிற்கிற கர்த்தர். அவர் மட்டுமல்ல, உன்னையும் மேலாக்குவார். அப்படியானால் உன் சூழ்நிலைகளை கீழே மிதித்து அவர் மேலே நிற்கிற ஒரு ஆண்டவர். நடந்த சம்பவம் என்ன அன்பானவர்களே? அந்த ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான். 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். அந்த சிங்கத்திற்குள்ளே தேனியும் தேன் கூட்டமும் இருந்தது. அன்பானவர்களே, there's a life and there's a sweetness. அன்பானவர்களே, நாளிலே ஒருவேளை சிங்கங்கள் உங்களை சந்திக்கலாம். இந்த உலகத்திலே மனிதர்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், காரணங்கள் உங்களை கர்ஜிக்கிறது, உங்களை தாக்க வகை தேடலாம், அழிக்க வகை தேடலாம். அந்த சிங்கத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஜீவனையும் ஒரு தேனையும் மட்டுமல்ல, தேன் கூட்டங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே அன்பானவரே, இந்த ஏமாற்றத்தின் நாட்கள், இருளின் நாட்கள், மூன்றாவதாக அழிவின் நாட்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளுக்கு மேலாக நிற்கிறார். புதிய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய அட்டவணை அங்கே கொடுக்கிறார். அவர் பட்ட பாடுகள், அவருடைய வேதனைகள், அவர் சந்தித்த போராட்டங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். ஒருவேளை கரங்கள் வேதாகம் இருக்குமானால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் அவர் சொல்கிற வார்த்தை கவனியுங்கள். யூதர்களால் அடிபட்டேன், அதாவது கல்லெறியுண்டேன், கப்பற் சேதத்தில் இருந்தேன், அநேக மோசங்கள், 27, 28 இப்படி பிரயாசங்கள், வருத்தங்கள், கண்விழிப்பு, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், சமுத்திரத்தால் வந்த மோசங்கள், கள்ள சகோதரர் வந்த மோசங்கள், இத்தனைகளுக்கு மத்தியிலே டே ஆஃப் டிஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு நெருக்கத்தின் காலங்கள், இறுக்கத்தின் காலங்கள், வாழ்க்கையிலே சொல்ல முடியாத ஒரு பாரத்தின் நாட்கள். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தேவ மனிதனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே மேலாக நின்றார். அதனுடைய விளைவை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே அவர் சொல்கிற வார்த்தை கவனியுங்கள். ஆகிலும் கர்த்தர் எனக்கு தந்த தரிசனங்களையும்
வெளிப்படுத்தல்களையும் என்று சொல்லுகிறார். ஆமன்பானவர்களே, இந்த நெருக்கத்தின் நேரங்களிலே, கலக்கத்தின் நேரங்களிலே, பிரயாசத்தின் நேரங்களிலே